ஸோ ஹாய் ஹலோ வெல்கம். இப்போ நம்ம குஜராத்தில் இருக்கோம். அதாவது லைஃப்ல சரிவு அப்படிங்கிறது ரொம்ப வேதனையா இருக்கு. ஆனா நம்ம இந்த ஸ்விம் ஃபார்மிங்ல சரிவு அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். எப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ நம்ம வீட்டுல எல்லாம் வீடு கட்டும் போது பாத்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ என்னன்னா தண்ணி ப்ராப்பரா வெளியேறதுக்கு ஒரு ஸ்லோப் பண்ணுவாங்க. ஸோ அது நம்ம யூஸ்வலாக இந்த கோலி கொண்டு வச்சு செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்க நம்ம ஸ்ட்ரிம் டாய்லெட் அப்படிங்கிற சிஸ்டத்துல நமக்கு ஸ்லோப் தேவை. ஸ்லோப் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் ஸ்லோப் தேவைன்னா, இந்த ஸ்லட்ஜ், அதாவது இந்த கழிவு நீர்லாம் எப்படி அக்குமுலேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிசிக்கல், கெமிக்கல் ப்ராசஸ், பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலியமா அக்குமுலேட் ஆகுது. ஸோ அதை வெளியேற்றினாதான் ஸ்ட்ரிம்புக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, சென்டர்ல ஒரு ஸ்லோப் வச்சு நம்ம அங்கிருந்து ஒரு சென்ட்ரல் ட்ரைனை ப்ரிப்பேர் பண்றோம். இதுல 2 வழியா நம்ம ஸ்லட்ஜ் வெளியேற்றலாம். முதல் இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஒரு சென்ட்ரல் ட்ரைன் பைப் இருக்கும். அதை நீங்க திறந்து விட்டு கூட பண்ணலாம். ஆனா நமக்கு இது பெரிய கெப்பாசிட்டி டேங்க், அதாவது இது டைகர் நர்சரியும் பண்றாங்கனால, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் டைகர் நர்சரி பண்றதுனால எப்படி ஸ்லட்ஜ் வெளியேற்றணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் எல்லாருக்கும் கிளாரிட்டி இல்லாததுனால, ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு செக்ஷன் மோட்டரை வச்சுக்கிட்டு அங்கிருந்து நம்ம வெளியேற்றோம். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஸ்லட்ஜை கிளியரா நீக்கிறதுக்கு ஒரு ஸ்லோப் வச்சிருக்கோம். அந்த ஸ்லோப்போட சேர்ந்து நம்ம இந்த செக்ஷன் மோட்டர் வைக்கும் பொழுது எல்லா ஸ்லட்ஜும் மேக்சிமம் வெளியே போயிடும். ஸோ அந்த பையன் ரொம்ப நேரமா ஸ்லட்ஜை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவ்வளோ அக்குமுலேட் ஆகும். ஏன்னா நர்சரிஸ் மோர்லெஸ் ஹை டென்சிட்டி. ஸோ பெரிய டேங்க் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய அக்குமுலேட் ஆகும். ஸோ அதனால இந்த ரிமூவல் ப்ராசஸ் அப்போ நம்ம நிறைய ஸ்லோப் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஸ்லட்ஜ் சென்ட்ரல் அக்குமுலேட் ஆகும். பந்தர். ஸோ நம்ம சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்லோப்பை பற்றி ஒரு சின்ன ஐடியா பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக இருக்கும். ஸோ அங்கேருந்து அப்படியே ஒரு ஸ்லோப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஸ்லோப்பில் நம்ம ஏன் ஸ்லோப் வைக்கிறோம் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்னன்னா, அதாவது இட் ஒர்க் ஃபார் கிராவிட்டி. அதாவது இது கிராவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கிராவிட்டிக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக வைக்கும்போது வாட் எவர் த ஆர்கானிக் மேட்டர்ஸ், ஸ்லட்ஜில் என்னென்னலாம் ஆர்கானிக் மேட்டர்ஸ், இந்த ஸ்லட்ஜ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னா, இந்த பிளாங்டான் கிராஷ், ஃபீக்கல் மெட்டீரியல், அப்புறம் மோல்டிங் ஷெல்ஸ் அண்ட் அதர் ப்ராசஸ்னால சில சமயம் ஷ்ரிம்ப் செத்து போகும்போது கூட அது சென்ட்ரல் அக்குமுலேட் ஆகும். ஏன்னா அதுலேருந்து வர வேஸ்ட் எல்லாமே இங்கே தான் சென்ட்ரல் வரும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல மேல இருந்து ஒரு சின்ன 1 மீட்டர் ஸ்லோப் வரும். ஸோ யாரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது மேக் ஐடியா. ஸோ அதுல இருந்து கீழே 1.5 மீட்டர் ஸ்லோப் இருக்கு. இது பெரிய டேங்க்னால 1.5 மீட்டர் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா வச்சுக்கலாம். என்ன பொறுத்தளவு கேட்டீங்க, சின்ன டேங்க்லாம் பண்றீங்க அப்படின்னா ஒரு கரெக்டா சொல்லணும்னா ஒரு 20 சென்டிமீட்டர், அதாவது 1 அடிக்கும் குறைச்சலாம். அதாவது கிட்டத்தட்ட 12 இன்ச் அந்த மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன வருது, அதாவது 1 மீட்டருக்கு கிட்ட இல்லை 1 மீட்டர் குறைச்சலாம் நீங்க வச்சு கூட பண்ணிக்கலாம். அது ப்ராப்பரா இருக்கும். ஸோ இங்க வெரி இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, மண்ணை நம்ம கரெக்டா போடும்போது, அதுக்கடியில மண் போடும்போது கரெக்டா மோல்டா வச்சிருக்கணும். ஏன்னா இது ஸ்லோப்பை கூட தடுக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த சென்ட்ரல் ட்ரைன், இது பேர் தான் சென்ட்ரல் பிட்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சுத்தி முத்தி உள்ள இந்த கவர் ஏரியாவுக்கு டாய்லெட்னு சொல்லுவாங்க, ஸ்டிம் டாய்லெட். இந்த ஸ்டிம் டாய்லெட்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்க்கும்போது ஒரு பையன் ஸ்லட்ஜ் எடுத்துட்டு இருப்பான். ஸோ அந்த பையன் இங்கதான் நின்று ஸ்லட்ஜ் எடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாமே அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த இடம் நம்ம ரொம்ப ப்ராப்பரா கவனமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அண்ட் இது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். ஸோ இந்த முக்கியமான பார்ட்ல என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சென்ட்ரல் ட்ரைன் பைப்ல இருந்து வெளியே ஒரு பைப் போகுது. ஸோ இந்த பைப் வழியா நம்ம ஸ்லட்ஜா வெளியேற்றலாம். இது ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா பெரிய டேங்க்னால இதுல சின்ன ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கு. ஏன்னா நிறைய நேரம் இருக்கும் வாட்டர் எக்ஸ்சேஞ்சுக்கு. ஸோ வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும், நம்ம செக்ஷன் பம்பை போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னா, இது நம்ம ஒரு ஜாலின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நெட்டை நம்ம மெஷ்ஷை இங்க நம்ம ஸ்டிச் பண்ணி இதை வச்சிருக்கோம். ஸோ இதுல 2 லேயர்ஸ் இருக்கு. வெளியே இருக்கிறது 10 இன்ச் பைப்னு சொல்லுவாங்க, உள்ள இருக்கிறது 8 இன்ச் பைப். ஸோ இந்த பைப்பை நம்ம அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரா நம்ம வாட்டரை வெளியேற்றதுக்கு அண்ட் ஷிஃப்டிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் டைம் அப்போ இந்த சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது நர்சரிக்கு மட்டும் இல்ல, ஹை டென்சிட்டி பாண்டுக்கும் செம்மையா ஒத்து போற ஒரு இந்த ஸ்லோப் சிஸ்டம் தான். ஸோ நீங்க நர்சரி பிளஸ் ஹை டென்சிட்டி ஃபார்மா மைண்ட்ல வச்சு பண்றீங்க, இதை நர்சரியா பண்ணிட்டு இருக்கேன், நர்சரி முடிஞ்சப்ப ஹை டென்சிட்டியா மாத்தினேன் அப்படின்னா, நீங்க இந்த அளவுக்கு பெரிய ஸ்லோப் வச்சு இந்த சென்ட்ரல் பிட்ட கவனமா நீங்க வைக்கிறதுல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன் ஸ்லோப் ஃபெயிலியர் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் ஃபெயிலியர் ஆயிருக்கு நர்சரிஸ். நிறைய நர்சரிஸ் ஆந்திராலேயே நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஸ்லோப் இல்லாதனால ரொம்பவே
கஷ்டப்பட்டிருக்காங்க கல்ச்சர் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த சரிவு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸ்விம் ஃபார்மிங்ல. தேங்க்யூ.